முன்னொரு காலத்தில் எல்லாம் வல்ல இறைவனை நேருக்கு நேராக சந்தித்து பேசக்கூடிய துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். இறைவனை நேரில் சந்திக்க முடியும் என்பதற்காக அவரை அடிக்கடி பார்க்க மாட்டார். இறைவனிடம் பேசியே ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலை உருவாகும் போது இவர் மனம் உருகி வேண்டுவார். அந்த இறைவனும் அவருக்கு காட்சி தந்து அவர் வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு நாள் ஏழை விவசாயி ஒருவன் துறவியை பார்க்க வந்தான். தாங்கள் இறைவனுடன் நேரடியாக பேசக்கூடியவர் என்று கேள்விப்பட்டேன். நான் அந்த இறைவனிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். என்னால் அவரை பார்க்க முடியவில்லை. நீங்கள் என் சார்பில் என் கேள்வியை அவரிடம் கேட்டு அதற்கான பதிலை எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஏழை விவசாயி அப்படி சொன்னதை கேட்ட துறவி லேசாக சிரித்தார். பிறகு கேட்டார், சரி, உன் கேள்வியை முதலில் கேளு. அதன் பிறகு அதை இறைவனிடம் கேட்கலாமா வேண்டாமா என்பது பற்றி பார்க்கலாம். முடிந்தால் நானே உன் கேள்விக்கு ஒரு தீர்வை தருகிறேனே. இல்லை சுவாமி, நான் அந்த கேள்வியை இறைவனிடம்தான் கேட்க வேண்டும் என்று உறுதியாக சொன்னான் அந்த ஏழை விவசாயி. சரி, நானும் உன் வழிக்கே வருகிறேன். இறைவனிடம் கேட்க வேண்டிய கேள்வியை சொல். துறவி இப்படி சொன்னதும் அந்த கேள்வியை சொன்னான் அந்த ஏழை விவசாயி. நான் இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். எல்லாம் வல்ல அந்த இறைவனை வணங்கிய பிறகுதான் என்னுடைய அன்றாட வேலைகளை ஆரம்பிப்பேன். இப்படிப்பட்ட எனக்கு அந்த இறைவன் சோதனைகளை மட்டுமே தந்து கொண்டிருக்கிறார். இப்போது அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் மேலான ஒரு கஷ்டத்தை அவர் எனக்கு தந்துவிட்டார். விவசாயி இப்படி சொன்னதும் துறவி லேசாக பதறினார். என்ன சொல்கிறாய்? உடனடி உதவி என்றால் சொல், நானே உனக்கு வழிகாட்டுகிறேன். வேண்டாம் சுவாமி, நான் இறைவனிடம் அந்த கேள்வியை கேட்டே ஆக வேண்டும். சரி, சொல். என்னிடம் இப்போது எஞ்சி இருந்தது ஒரு சிறிய குடிசை வீடுதான். நேற்று பெய்த மழையில் அந்த வீடும் சரிந்து விழுந்து விட்டது. இப்போது நானும் என் மனைவியும் தங்குவதற்கு இடமில்லாமல் தவிக்கிறோம். அப்படியென்றால் உன் பிள்ளைகள்? துறவி குறுக்கிட்டு கேட்டார். எங்களுக்கு இருந்தது ஒரே மகன்தான். திருமணமான கையோடு அவன் மனைவியோடு போய்விட்டான். நாங்கள் தனிமரமாக தான் வாழ்ந்து வருகிறோம். கிடைத்த கூலி வேலையை செய்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இப்போது இருந்த வீடும் போய்விட்டதால் இறைவன் மீது நான் கடும் கோபத்தில் இருக்கிறேன். என்னுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம்? நான் அப்படி என்ன பாவம் செய்து விட்டேன்? இந்த கேள்வியை அந்த இறைவனிடம் நான் கேட்டே ஆக வேண்டும். அவரும் என் கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏழை விவசாயி கேட்ட கேள்வியில் ஒரு நியாயம் இருந்ததால் அந்த கேள்வியை இறைவனிடம் கேட்பது என்கிற முடிவுக்கு வந்தார் துறவி. மகனே, என்னால் இறைவனை நேருக்கு நேர் சந்தித்து பேச முடியும் தான். அகில உலகத்தையும் காக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் இறைவனை நான் அடிக்கடி தொந்தரவு செய்வதில்லை. எனக்கு சில நாட்கள் அவகாசம் தா. நீ இப்போது என்னிடம் கேட்ட கேள்வியை நிச்சயமாக இறைவனிடம் கேட்டு அதற்கான பதிலை சொல்கிறேன். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இங்கே வா. உனக்கு இறைவன் சொன்ன பதிலோடு காத்திருக்கிறேன் என்றார் துறவி. ஏழை விவசாயியும் துறவியிடம் விடைபெற்று சென்றான். 2 நாள் கழித்திருக்கும். இறைவனை சந்திக்க தயாரானார் துறவி. கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். இறை சிந்தனையை தன் நெற்றியில் குவித்தார். சிறிது நேரத்தில் அங்கே நேருக்கு நேராக காட்சி தந்தார் இறைவன். அவரை பணிந்து வணங்கினார் துறவி. இறைவா, 2 தினங்களுக்கு முன்பு என்னை பார்க்க வந்த ஏழை ஒருவன் அவன் சார்பில் உங்களிடம் கேட்பதற்காக ஒரு கேள்வியை என்னிடம் விட்டு சென்றிருக்கிறான். அதனால்தான் நான் தங்களை அழைத்தேன். தவறு இருந்தால் என்னை மன்னியுங்கள். துறவியாரே, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த ஏழை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அவனிடம் ஒரு செங்கலை எடுத்து வர சொல்லுங்கள். நானே அவனிடம் பதில் கூறிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மாயமாய் மறைந்து போனார். அடுத்த வாரம் மறுபடியும் துறவியை பார்க்க வந்தான் அந்த ஏழை விவசாயி. இறைவன் சொன்ன விஷயத்தை அவனிடம் கூறினார் துறவி. ஒரு செங்கல் தானே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் செங்கலோடு இங்கே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். நேராக பக்கத்தில் இருந்த ஊருக்கு போனான். எங்கேயாவது செங்கல் கிடைக்கிறதா என்று தேடினான். செங்கல் எங்கேயும் இல்லை. ஆனால் செங்கலால் கட்டப்பட்ட கட்டடங்கள் இருந்தன. செங்கல் வேண்டும் என்பதற்காக நல்ல நிலையில் உள்ள வீட்டை எப்படி உடைக்க முடியும் என்று எண்ணியவன் வரும் வழியில் இடிந்து போன சிறிய வீடு ஒன்றை பார்த்தான். அங்கே ஒன்றல்ல நிறைய செங்கல்கள் சிதறி போய் கிடந்தன.
அந்த வீடும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்கிற நிலையில் ஊசலாடி கொண்டிருந்தது. கீழே கிடந்த செங்கல்கள் எல்லாம் உடைந்தும் சிதைந்தும் கிடந்ததால் எஞ்சியிருந்த கட்டிடத்திலிருந்து ஒரு செங்கலை உருவினான். அவன் செங்கலை உருவியதுதான் தாமதம். மிஞ்சியிருந்த சிதைந்த வீடும் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. கையில் எடுத்த செங்கலோடு நேராக துறவியை பார்க்க வந்தான். சுவாமி, நீங்கள் சொன்னபடியே செங்கல் ஒன்றை எடுத்து வந்து விட்டேன். இனி என் கேள்விக்கு அந்த இறைவன் பதில் சொல்வார்தானே? ஆமாம் என்று சொன்ன துறவி இறைவனை வேண்ட அங்கே எல்லாம் வல்ல இறைவன் தோன்றினார். இறைவனை நேருக்கு நேராக பார்த்ததில் ஏழை விவசாயிக்கு இன்ப அதிர்ச்சி. அதற்கு முன்பு வரை அவனிடம் இருந்த இறைவன் மீதான கோபம் சட்டென்று மறைந்து போனது. இறைவனை கையெடுத்து கும்பிட்டான். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. அப்போது இறைவனே அவனிடம் பேசினார். மகனே, நான் சொன்னபடியே ஒரு செங்கலை எடுத்து வந்திருக்கிறாய். அதை எங்கிருந்து எடுத்து வந்தாய்? இறைவா, இடிந்து விழும் நிலையில் இருந்த பழைய வீட்டிலிருந்துதான் அதை எடுத்து வந்தேன். அது சரி, அந்த செங்கலை அங்கிருந்த வேறு கட்டிடங்களில் இருந்து நீ ஏன் எடுக்கவில்லை? அந்த கட்டிடங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருந்தன, அதனால் எடுக்க முயற்சிக்கவில்லை. இந்த செங்கலை எடுத்த கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்கிற நிலையில் இருந்த பயனற்ற கட்டிடம். அதனால்தான் அதிலிருந்து ஒரு செங்கலை உருவி எடுத்து வந்தேன். நீ இப்படி செங்கலை உருவியதால் அங்கே என்ன நிகழ்ந்தது? எஞ்சியிருந்த கட்டிடமும் இடிந்து விழுந்து விட்டது இறைவா. இனி அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்று நினைக்கிறாய்? புதிய வீட்டை கட்டுவார்கள் என்று பதில் சொன்னான் ஏழை விவசாயி. இப்போது அந்த விவசாயி மற்றும் துறவியை பார்த்தார் இறைவன். நான் அவனுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்தது இதற்காகத்தான். அவனுக்குள் வைராகியம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கஷ்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் அவன் மனம் பக்குவப்படும், அவனும் புதிய மனிதனாக மாறுவான் என்று சொன்ன இறைவன் அடுத்ததாக அந்த ஏழை விவசாயியை பார்த்து பேசினார். மகனே, நடந்தது எல்லாம் உன் நன்மைக்கே. இனி நடக்க போவதும் உன் நன்மைக்கே. உன் வாழ்வில் திருப்பம் நிகழும், உன் விருப்பங்கள் கைகூடும். இப்படி சொல்லிவிட்டு மறைந்து போனார் இறைவன். நம்பிக்கையோடு வீட்டுக்கு புறப்பட்டு சென்றான் ஏழை விவசாயி. எந்த சூழ்நிலையிலும் துன்பத்தை கண்டு துவண்டு போய்விடக் கூடாது. வந்த துன்பத்தையே நினைத்து நினைத்து வருந்தக்கூடாது. நாம் எதிர்கொள்ளும் துன்பங்கள் தான் நம் சிந்தனையை இறைவனை நோக்கி நகர்த்துகின்றன. கஷ்டப்படும் ஒவ்வொருவரும் முன்னேற முடியாதா என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும். வெற்றிக்கு தோல்விகள் எப்படி படிக்கட்டுகளாக மாறுகின்றனவோ அதே போலதான் கஷ்டங்களும் மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் எல்லாம் நன்மைக்கே என்கிற மனநிலை வந்துவிட்டால் வாழ்க்கையில் சிக்கல் இல்லை, துன்பம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது இந்த கதை. நீங்கள் எதிர்கொண்ட மறக்க முடியாத துன்பம், அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீர்கள்? அந்த துன்பம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களாக பதிவு செய்தால் அது துன்பங்களால் துவண்டு போவோருக்கு நல்ல வாழ்க்கை பாடமாக அமையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.